ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டைலரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக எளிமையான முறையில் எப்படி லைனிங் கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய மெத்தடில் வந்து நீங்கள் லைனிங் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். பட் இந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்டரினுடைய அகலம் ஸ்லீவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அகலம் குறைவாக வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்டரை வந்து கட் பண்ணாமல் எப்படி அகலத்தை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி லைனிங் கிளாத் பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் வித்து கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் வந்து பின் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நழுகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி சேஃப்டி பின் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத் நழுகாமல் இருக்கும். பிகினருக்கு ரொம்பவே முக்கியம் இந்த சேஃப்டி பின். சரிங்களா? அப்போ தான் கிளாத் நழுகாமல் இருக்கும். நீங்கள் கட் பண்ணும் பொழுது 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தினுடைய கார்னரில் சரியாக வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி உள்பக்கமாக தள்ளி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெக் பகுதியில் தான் நீங்கள் கரெக்டாக வந்து தையல் போடணும். அது ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்டு இந்த சைட்லாம் கூட கொஞ்சம் உள்பக்கமாக தையல் வந்தது அப்படின்னா தப்பில்லை. பட் நெக் பகுதியில் கரெக்டாக வந்து தையல் போடணும். ஃபைனலாக பாருங்கள், இந்த இடத்துல சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா பின்னை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து கிளாத்தை தள்ளி விட்டு அதுக்கப்புறமா சுருக்கங்கள் இருந்ததுன்னா தள்ளி விட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடுங்க. ஃபைனல் ஆகும் பொழுது சுருக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. கார்னர்லேயே வந்து தையல் போட்டுருங்க. இது போல் நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னை எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரான கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து கட் ஆகாத மாதிரி கட் பண்ணுங்கள். எல்லா கார்னர்லேயும் இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹேர்கட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹேர்கட் வந்து அந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி லைனிங் கிளாத்தில் வந்து கொடுத்துருப்போம். மெயின் கிளாத்தில் இப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது ஹேர்கட் இருக்கிற இடத்துல நம்ம ஹேர்கட் வந்து கொடுத்துக்கணும். அதே போல் கீழ் சைட்லேயும் ஹேர்கட் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம் இந்த இடத்துலையும் ஹேர்கட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி பேக் பார்ட் வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம கீழே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மறுபடியும் மார்க் பண்ணி, ஏன்னா ஒன் சைடு நம்ம லைன் போட்டிருப்போம், இன்னொரு சைடு லைன் இல்லை. சரிங்களா? அந்த சைடில் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அல்லது ஸ்கேல் வச்சு நீங்கள் ஹேர்கட் நேரு ஸ்கேல் வச்சு லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி 3/4 இன்ச் அகலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. சில பேர் டைரெக்டாக கூட டபுள் ஃபோல்டு பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம் தான். பட் ஆனால் நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஹேர்கட் நேரு ஒரு ஃபோல்டு பண்ணி கரெக்டாக கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அகலங்கள் வந்து சரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டில் நம்ம பட்டி வந்து மடித்து அடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 கார்னரும் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அகலங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஹேர்கட்டும் கீழ்ப்பக்கமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் பட்டியும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆக பேக் பார்ட்டில் சைடு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டில் சென்டர் ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம அகல வாக்கில் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து அதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே 4 இன்ச், சென்டர்லேருந்து 4 இன்ச் ஸ்ட்ரைட் வைஸில் மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து லென்த் வைஸில் பார்த்திங்கன்னா நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 3.5 இன்ச் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட போகிறோம். சென்டர் டாட்லேருந்து 1/4 இன்ச்சும் இந்த சைடு 1/4 இன்ச்சும். சரிங்களா? ஆக டோட்டலாக 1/2 இன்ச்சில் நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எடுத்து ஸ்டிச்சஸ் போடும் பொழுது 2 டாட்டும் சேமாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஒன் சைடில் ஒரு டாட் உள்பக்கமாகவோ அல்லது கொஞ்சம் வெளிப்பக்கமாகவோ தள்ளி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வராது. இது மாதிரி நீட்டாக அளவுகள் எடுத்து நீங்கள் ப்ளவுஸாக இருக்கட்டும், இதுவே சுடியாக இருக்கட்டும் அல்லது ஃப்ராகாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்குமே 2 சைடில் டாட் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அளவுகள் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடுறது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? 2 சைட்லேயும் இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 டாட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இதில் பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. சரிங்களா? அகலத்தை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், லைனிங் கிளாத் எடுத்துக்குவோம். இதில் 3 பக்கத்துலேயும் கிளாத் இருக்குது. எனக்கு ஒரு பீஸில் மட்டும் கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிராஸ் பீஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. தேவையான அகலத்தில் கட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்துடைய ரைட் சைடும் நம்ம கட் பண்ண பீஸோட ரைட் சைடும் சேம் டு சேம் வச்சுட்டு இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இதே போல் நீங்கள் 2 சைடில் லைனிங் கிளாத் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு 1 சைடு மட்டும்தான் பத்தாமல் இருக்குது. லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்ததுனால எனக்கு 3 பக்கத்தில் வந்து கிளாத் இருக்குது. 1 சைடில் மட்டும் கிளாத் இல்லாமல் இருந்துச்சு. இது மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரான பீஸை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஹேர்கட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் பாருங்கள், பார்டர் அகலமாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரியில் அகலமாக இருக்கனால நம்மளுக்கு ப்ளவுஸ் கிளாத்துலேயும் அகலமாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக இதில் வந்து 1 இன்ச் அகலத்தில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது ராங் சைடில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண பகுதியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அதாவது மெயின் கிளாத்தும் பார்டரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவில், அதை 2ஐயும் சேமாக வச்சுட்டு நான் வந்து பின் போடுறேன். கிட்டத்தட்ட மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச்சும் டோட்டலாக 1 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது கட் பண்ணுறதுல உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி நம்ம உள்பக்கமாக தள்ளி விடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணாமலே வந்து பார்டரை சின்னதாக்கிடலாம். 1/2 இன்ச் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னாலும் பார்டரில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிரும். ஸ்லீவுனுடைய பார்டர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வெளியில் தெரியும். கரெக்டாக இன்ச்சஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச் அகலத்தில் நான் தையல் போடுறேன். ஸ்லீவினுடைய மெயின் கிளாத்தும் பார்டரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ண இடத்துல சரியாக தையல் வந்திருக்கு. இப்போ பின்னை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பார்டர் வந்து அதே ஜாயிண்ட்டான மாதிரி அப்படியே இருக்கும். இந்த ஃபோல்டிங் அதை கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஜாயிண்ட்டான மாதிரி அப்படியே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கட் பண்ண மாதிரி தெரியாது. கட் பண்ணவும் இல்லை, பட் நம்ம கட் பண்ணாமலே பார்டரை வந்து சின்னதாக்கிட்டோம். இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்டரை கட் பண்ணவும் தேவையில்லை. சரிங்களா? எடுத்து நம்ம அட்டாச் பண்ணவும் தேவையில்லை. கட் பண்ணிட்டோன்னா நம்ம தனியாக எடுத்து அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம பார்டரை கட் பண்ணாமலே வந்து சின்னதாக மாற்றிட்டோம். இது மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வந்து இது மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உள்பகுதியில் லைனிங் கிளாத் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து வெளியில் தெரியாது, ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் சேம் டு சேம், ரைட் சைடும் சேம் டு சேம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பார்டர் பகுதியில் லைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கார்னரில் நம்மளுக்கு பார்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த தையல் போடும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு லைன் விழுகும். சரிங்களா? அந்த இடத்துல இது மாதிரி மெயின் கிளாத்தில் லைன் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கீழ் சைடில் நம்ம பைப்பிங் மாதிரி தேவை அப்படிங்கிறனாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் தையல் படாதவாறு கரெக்டாக லைனிங் கிளாத்தோட கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி முடிச்சுட்டு இப்போது ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எட்ஜில் வந்து லைட்டாக பைப்பிங் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கலர் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்டர் வந்து வேறு கலரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் த்ரெட் வந்து மாற்றிக்கலாம். பார்டர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட் போட்டிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்டர் வந்து சரிங்களா. ஒன் சைடு ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து நம்ம கார்னரில் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தினுடைய கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹேர்கட் இருக்கும் இல்லைங்களா, ஹேர்கட் வந்து நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேர்கட் கொடுத்து. இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணல, பட் ஆனால் 1 இன்ச் அகலத்தில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ 1/2 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். பார்டரும் மெயின் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடம் சரிங்களா. ஸ்லீவினுடைய மெயின் கிளாத்தும் பார்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு இது மாதிரி 3 இடத்துல வந்து நம்ம பென் போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபோல்டிங் வந்து சரியாக வந்துடும் சரிங்களா. இப்போ கரெக்டாக அந்த லைன் நேர், அதாவது ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, மெயின் கிளாத்தும் பார்டரும் அந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ண மாதிரி இந்த ஸ்லீவ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். மெயின் பீஸை இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சரியாக இருக்கா, சரியாக வச்சுருக்குறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா பட்டன் சைடு ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம சரியாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடும் லைனிங் கிளாத்தினுடைய ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் சரிங்களா. இப்போ கார்னரில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் சரிங்களா. லைனிங் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஹேர்கட் இருக்கிற இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழ் சைட்லேயும் நம்ம ஹேர்கட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாட்டையும் அதே போல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே வந்து சிந்தட்டிக் இல்லாமல் காட்டன் அப்படின்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது காட்டன் ப்ளவுஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிந்தட்டிக் பூனம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். அதோட உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் எவ்வளோ டைமிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ டைமிங்கில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். டாட் எப்படி வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஹேர்கட் ரெண்டும் சேமாக வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஷோல்டரில் சென்டர் பகுதி வரலாம், வராமலும் இருக்கலாம், அவங்கவுங்க ப்ளவுஸை பொறுத்து. இந்த மாதிரி நம்ம 3 இன்ச் அகலத்தில் லென்த் வைஸில் 3 இன்ச்சில் நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். டபுள் டாட், அதாவது 2 தையல் வந்து போட்டுக்கோங்க, டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க.
நம்ம ஃபஸ்ட்டு டாட் தான் நம்மளோட கப் ஷேப்பை வந்து நிர்ணயிக்கிறது சரிங்களா. அது சரியாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது செகண்ட் டாட் பொறுத்த வரைக்கும் 2.5 இன்ச் வந்து போதுமானது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் தேவைப்படும். நான் 2.5 இன்ச் தான் வந்து இப்போ மார்க் பண்ணி தையல் போடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 2.25 இன்ச் சரிங்களா. நார்மலாக 2.5 இன்ச் எல்லாத்துக்குமே வந்து சரியானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட எண்டிங்லேயும் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் சென்டரையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அந்த ஃபோல்டிங்கில் தான் நீங்கள் தேர்டு டாட் வந்து தையல் போடணும். கரெக்டாக வந்து சென்டர் இந்த மாதிரி கிளாத் முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து கிடச்சிரும் சரிங்களா. லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணாலே போதுமானது, ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4.25 to 4.5 மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில், இந்த சைடு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் எண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் வராமல் நீட்டாக இருக்கணும் சரிங்களா. கிராஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா. லென்த் வைஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கங்கள் வந்துடும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரக்கூடாது. கரெக்டாக கிராஸ் வைஸில் வந்து எடுத்துக்கோங்க. லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சரிங்களா. கார்னர் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதே போலவே நான் 3 இன்ச் லென்த் வைஸில் ஃபஸ்ட்டு டாட் வந்து அடுத்த பார்ட்லேயும் இது மாதிரி தையல் போட்டுக்கிறேன். நான் இந்த சைடில் எண்டிங்கில் பேக் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. எண்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் தேவையில்லை. அதே போல் செகண்ட் டாட் 2.5 இன்ச் லென்த் வைஸில் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். 2 டாட் போடாதனால நான் வந்து எண்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து போடுறேன். ஆனால் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் பேக் ஸ்டிச் போடுறங்கிற பட்சத்தில் சுருக்கங்கள் வந்தது அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக் ஸ்டிச் வந்து எண்டிங்கில் வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக வந்து லைன் போட்டுருங்க. த்ரெட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி தேர்டு டாட் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். இது மாதிரி 2 பார்ட்லேயுமே நம்ம 3 டாட் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், 2 டாட் வந்து எப்படி நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரண்ட்டில் 3 டாட் எப்படி தையல் போடணும், லைனிங் கிளாத்தை வந்து எப்படி நம்ம மெயின் கிளாத்தோட ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். அடுத்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி எப்படி வந்து மேக் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், கொக்கி பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும், பைப்பிங் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.